ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரெக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி மீனராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்க இந்த மாதம் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கான சவால்கள் என்ன, அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. இந்த ரீடிங் எண்டில் நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது, ரெசனேட் ஆச்சு அப்படின்னு. அப்புறம் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நியூ ஷிஃப்டிங் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு இடமாற்றம் ஏற்படும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? சிலருக்கு ரீஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களோட ஹஸ்பண்டோட இல்லைன்னா உங்களோட லவ்வரோட உங்களுக்கு ஏதாவது பிரேக்ஸ் இருந்ததுன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ என்னங்கிறத நீங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து என்ன ரீடிங், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சேலஞ்சஸ் நீங்கள் இன்னும் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கூட ரீஜாயின் பண்ணணும், இல்லை உங்கள் லவர் மறுபடியும் உங்களோட சேரணும், உங்களோட அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அவர் இப்போ ஒரு நல்ல மனநிலைமையோடு தான் உங்களை பிக்கப் பண்ண வராங்க. ஸோ நீங்களும் பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. அகெயின் நீங்கள் அவங்களால பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் ஒரு சிலர் கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, உங்களோட இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் கொடுப்பாங்க. ஒரு சிலர் திருமணத்துக்காக நியூவாக இப்போ தான் ப்ரப்போசல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். ஓகேங்களா? சில பேர் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங், அதாவது ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத்தை உங்களுக்கு தரும். ஓகேங்களா? ஒரு நிலையான ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஓகேங்களா? ஆக்சுவலி அது ஒரு கேர்ள் பேபியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மீனராசிக்காரங்க, பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப இன்னும் நல்லது. ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் இது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளிநாட்டுக்கோ, இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, கடல் கடந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் ஏதாவது நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க வெளியூர் ஜாபுக்காக அப்படின்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு நல்ல சேல்ரி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சேல்ரி க்ரோத்தோட நல்ல ஒரு ஸ்டேபிளாக நீங்கள் போய்ட்டு அங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்னால சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் காமிக்குது. ஓகேங்களா? உங்களோட அந்த உறவுகள் உங்களை சுற்றிலும் சரி, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களோட வீட்லேயும் சரி, உங்களோட சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நெக்ஸ்ட் லெவல், அதாவது எல்லா விதத்திலும் பிளாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. உங்களை நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணாத அளவுக்கு அதாவது ரொம்ப ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன கிளாரிட்டி, என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணுங்கிறது கூட சிலருக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த அதாவது இந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், இந்த ஃபேமிலினால் பாதிக்கப்பட்டது, உங்களை சுற்றி இருக்கவங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்த அந்த வழிகள் எல்லாமே சீக்கிரமே மாறும். ஆனால் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரேயர் வேணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடர்ந்து குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா குருவோட பிளெஸ்ஸிங்ஸும் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அவரோட கைடன்ஸ்னால தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் கூட நீங்கள் பார்ப்பீங்க.
ஆக்சுவலி ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப ஒரு சில முடிவுகளை வந்து, இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன், ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள். ஆனால் இப்போ அந்த முடிவு வந்து சரியான நேரம் கிடையாது. நீங்கள் அந்த முடிவுகளை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப துருதுருன்னு பண்ணக்கூடிய சில விஷயங்களை பண்ணுறீங்க. அது வந்து வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, அவசரம் காட்டுறீங்க. அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், நான் எடுத்தது தான் முடிவு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு முடிவு. ஒரு சின்ன பசங்க, ஒரு டீனேஜர்ஸ்க்கு வந்து அவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஒரு இதில் இருப்பாங்க, இமேஜினேஷனில் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களோட பேச்சு வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டாங்கெட்ட மனநிலைமையில் இருக்கீங்க நீங்கள். அதை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த டீனேஜர்ஸ்க்கான அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு துருதுருப்பு, அது வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. அதை பற்றி கவலையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம் அதுதான் கரெக்டு, நம்ம சொல்கிறது தான் ரைட்டு, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். ஓகேங்களா? அதை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ஒரு சிலர் மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து யாருமே இல்லை, நம்ம வந்து ரொம்ப தனிமையாகிட்டோம், எல்லா விதத்துலேயும் நம்ம நம்புகிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து நமக்கு வந்து பின்னாடி நமக்கு பெரிய ஒரு விஷயத்தை, துரோகத்தை செய்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப லோன்லியாகவும் இருக்கீங்க, ரொம்ப சிக்காகவும் இருக்கீங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். உங்களுக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் குருமார்கள் வழிபாடு செய்யுங்க. ஓகேங்களா? இதுலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கான நியூ ஐடியாஸ், நியூ க்ரியேட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்காக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். கடவுள்கிட்ட உங்களோட இன்டென்ஷனை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ். உங்களோட குட் கர்மா உங்களுக்கு வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா, உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக உங்களை வந்து பார்த்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி அண்ட் பொறுமையும், அது மனதாலும் சரி உடலாலும் சரி, ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அதை 2 விதத்துலையுமே நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து உடலாலும் சரி மனதாலும் சரி ரொம்பவே வந்து பாதிச்சிருக்கீங்க. ஸோ 2மே உங்களுக்கு வந்து ஹீல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல பர்சனாக உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான டிசிஷனை மட்டும் கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டார். இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்குறவங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள், இது ஒரு சிலருக்கு எல்லாமே மேட்ச் ஆகும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து அந்தந்த சுச்சுவேஷன் ஒரு மெசேஜ் மட்டும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான பிளெஸிங்ஸ் இருக்குது. இப்போ தான் ப்ரப்போஸ் பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணணும், மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை லவ்வர்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான விஷயம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரீஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டேன். ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ இது இருக்குன்னா அது அவங்க தான் வந்து முடிவு பண்ணி எடுக்கணும். அவங்க கையில் டிசிஷன் மேக்கிங் பண்ணாமல் இருக்கீங்க, அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 7 சக்ராஸ் ஹீலிங்கும் இருக்குது. உங்களோட சக்ராஸ் எல்லாம் ஹீல் பண்ணி உங்களோட ஆராஸ் ஹீல் பண்ணும்போது உங்களுக்கான ஆட்டோமேட்டிக்காக இந்த வழிகள், தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான ஒரு நீங்கள் வந்து செல்ஃபாகவே வந்து நீங்கள் ஒரு தனித்திறமை உள்ளவங்க தான் நீங்கள். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்களால் நீங்கள் சில பேர், ஆனால் இது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு சொல்கிறேன், அவங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் யாருங்கிறத நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். உங்களால் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு
தனி ப்ரொஃபஷ்னல் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதை பார்க்குறவங்க சில பேர் வந்து பியூட்டி இதில் வந்து இது அதாவது அந்த ப்ரொஃபஷ்னலாக கூட இருக்கலாம், பியூட்டிஷியன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தனித்திறமை உள்ள பர்சன் தான் நீங்கள். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபான ஒரு ரெஸ்பெக்ட்டு, உங்களோட சுயமரியாதை இழந்து நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இதிலேருந்து ஒரு முடிவெடுத்து உங்களுக்கான வழியை நீங்கள் தேடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நியூ ஸ்டார்ட் இருக்குது. உங்களுக்கான சோல் உங்களை வந்து தேடி வருவாங்க கைஸ். பிளஸ்ஸிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து ப்ரெக்னன்சிக்கான அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்காக சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னிங்கன்னா ரீஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இதுக்கான பாசிட்டிவ் இது வந்து பிளஸ்ஸிங்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கான அந்த ஒரு மதர் கேர் அந்த அளவுக்கு ஒரு பக்குவமுள்ள ஒரு பர்சன் உங்களை வந்து மைண்ட் வைஸ் அப்புறம் ஹெல்த் வைஸ் ரெண்டுமே வந்து உங்களை ஹீல் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேங்களா? ஒரு பர்மனெண்ட், ஏன்னா நிறைய இதில் வந்து பென்டக்கல்ஸ் கார்டு வருது. ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிள் ஆகக்கூடிய நேரம் தான். சில பேர் அப்ராடுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு சிலர் ஜாப்க்காக கூட புது ஜாப் இல்லை இருக்கிற ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அப்புறம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து செலிப்ரிட்டி ஆகணும், நம்ம வந்து ஒரு பெரிய லெவல், இப்போ தான் இந்த கார்டு வழியாக சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு பிரைட்டான பவர்ஃபுல் பர்சன் தான். உங்களுக்கான அந்த நேரம் கூடி வருது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கான செலிப்ரிட்டி, நீங்கள் அந்த சொசைட்டியில் ஒரு விஐபியாக நீங்கள் வந்து வாழ்ந்து காமிக்கணும், ஒரு தனித்துவமாக இருக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும், நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆனால் நீங்கள் 7 சக்கரா ஹீல் பண்ணிக்கணும் கைஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஸ்டார் குவாலிட்டி இப்போ தான் சொன்னேன், நீங்கள் இப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் இந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். உங்களோட 7 சக்ராஸ் இம்பேலன்ஸில் காமிக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பிரைட்டான பர்சனாக, ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே ஒரு ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட திறமையை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் ஒரு 10 பேரில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. நீங்கள் 10 பேரில் ஒருத்தராக நின்னிங்கன்னா உங்களோட அந்த உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்குவீங்க. எங்கே இருந்தாலுமே சரி, நீங்கள் செய்கிற அந்த வேலைகள்னாலும் உங்களோட பேச்சு திறமை, உங்களோட ஆற்றல், உங்களோட அந்த ஆக்ஷனால் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான எந்த வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டிஸ், உங்களோட குவாலிட்டிஸ் வந்து உங்களை வந்து தனித்துவமாக காமிச்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பர்சன் தான் நீங்கள். ஆனால் சில பேர் இன்னும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஸோ இது வந்து கைடன்ஸு. இந்த ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கடந்து வந்துடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பழசில் நடந்த விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு அப்படியே நீங்கள் வந்து ஏதோ நமக்கும் இந்த உலகத்துக்குமே சம்மந்தம் இல்லை, நம்ம ஒரு நமக்கு இதுதான் விதி, நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து உட்காந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து கவனிக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு மெசேஜ் கூட சரி, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அது உங்களுக்காக யூனிவர்ஸ் யார் மூலமா உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை கொடுக்குறாங்களா, உங்களை வந்து பூஸ்டப் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹார்ட் பிரேக் இருக்குது கைஸ். அதை நினச்சி தான் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்கான நீங்கள் யார், எப்படிப்பட்ட எனர்ஜெட்டிக் பர்சன் நீங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுற காலம் வந்துருச்சு. ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த பழைய எக்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிரேக்கப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வேணாம், அந்த கார்மிக் சுச்சுவேஷனை விட்டுட்டு வெளியில் வாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலைகள், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. ஓகே? ஸோ இது வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால் பாதிக்கப்பட்டு ஹெல்த் வைஸ் மைண்ட் வைஸ் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு தனித்துவமாக வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல, வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வெளியில். ஓகேங்களா? உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் கைஸ். இந்த ரீடிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு சிலர் வந்து எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கான விஷயங்கள் நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சிலருக்கான இந்த இது வந்து
இந்த ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த ரீடிங் வந்து மொத்தமாக ரெசினேட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பர்சன் வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ்மெண்ட் இருக்கும். எல்லா விஷயமே அவங்களுக்கு பொருந்தி வரும். ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்க மாட்டியிருப்பாங்க. அதனால் ஓகேங்களா? ஸோ நம்ம ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் வேறு என்ன சொல்ல வராங்க, கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பி அசர்ட்டிவ். நான் இந்த டாரூட்டில் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா உங்களுக்கு, என்ன சொன்னேன், நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுங்க, வெளியில் வாங்க, அந்த சுச்சுவேஷனில் இருந்து உங்களை ஹீல் பண்ணிவிட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னேன். உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுங்க கைஸ். இன்னும் நீங்கள் சொசைட்டிக்காகலாம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு, சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்கள டிபெண்டே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ் கார்டு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னாலே அது சக்ஸஸ் தான். எந்த விஷயத்துக்காகவும் சரி. நீங்கள் ஏதாவது நியூ ஜாப்பு, நியூவாக ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும். உங்களுக்கு சிங்கிளாக இருந்து பண்ண முடியலன்னா டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா பிரைட்டாக உங்களோட ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியும் நீங்கள் வந்து டீமாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி டீம் ஒர்க்கில் வந்து நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நீங்கள் இருக்கீங்க கைஸ். ஸோ நீங்கள் அதனால் ஒரு டீம் லீடர் மாதிரியோ இல்லை ஒரு மேனேஜர் மாதிரியோ ஒரு ஹையர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ். லுக் ஃபார் எ சைன். அடுத்தது என்ன பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் பழைய விஷயத்திலே சோகமாயிட்டு விரக்தியில் இருக்கீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பாருங்கள், அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. சின்ன விஷயந்தாங்க பெரிய விஷயத்த வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது? அதனால் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அது வந்து நோன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அபேண்டன்ஸ், அவங்களுக்கு வந்து நிறைவான இந்த செல்வ செழிப்பு, இந்த வாழ்க்கை, இந்த லக்ஸுரியஸான அந்த வாழ்க்கை எல்லாமே அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து திருமணத்திற்கான அந்த முயற்சிகள் செய்யலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரீயூனியன் ஆகுது. சிலருக்கு வந்து பழைய பாஸ்ட்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் மைண்ட் வைஸ் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வெளில வர போகிறீங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த ரீடிங். எப்படி இந்த ரீடிங் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெசினேட் ஆச்சுன்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த மந்த்து பார்க்க முடியல அப்படின்னா கூட எப்போ பார்க்குறீங்களோ அப்போது இது வந்து ஒரு எனர்ஜி ரீடிங் மாதிரி தான். ஓகேங்களா? இந்த ஆகஸ்ட் மந்த் பார்க்க முடியலையா, வேறு எப்பயாச்சும் உங்கள் கண்ணில் படுதா, அந்த டைமில் இதுக்கான சுச்சுவேஷன் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதனால தான் அந்த டைமில் இது உங்கள் கண்ணில் படுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ பார்க்க முடியாதவங்க வருத்தப்பட தேவையில்லை. எப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ அப்போ அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? கமெண்ட்டில் வந்து மறக்காமல் நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லிவிடுங்க, தேங்க் பண்ணுங்கள், எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷனில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல குட் கர்மாவை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது கூட நீங்கள் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.